Welcome to Cecil Dolston YouTube channel. Like, share, comment and subscribe to this channel. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 11th அக்கௌண்டன்சி யூனிட் 14 கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங்கில் எம்எஸ் வேர்ட் குறித்த சில பேசிக்ஸை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு வேர்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அல்லது ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அல்லது வேர்ட் நம்மளுக்கு வந்துடும். அதில் ஒரு ஃபைல், சேவஸ், நேம் கொடுக்கணும், ஃபைல் நேம், அதுக்கப்புறம் சேவ். எந்த டிரைவில் வேணுமோ அதில் நாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் இதில் தான் இருக்குது. இதில் ஆஃபீஸில் போயிட்டு அல்லாட்டி எம்எஸ் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம பண்ணலாம். இங்கேயே அல்லாட்டி ஷார்ட்கட் கீ இருக்கும். ஒன்று டெஸ்க்டாப்பில் இருக்கும், அல்லாட்டி இங்கே இருக்குது பாருங்கள். எனக்கு ஆஃபீஸில் இந்த கீ இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணி நான் ஒரு ஆஃபீஸ் இதுல போயிட்டு வேர்ட் ஃபைல் கேட்குது. பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்றேன். அப்போ எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருச்சு. இந்த ஃபைலுக்கு நம்ம நேம் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நம்ம டைப் பண்ணிக்குவோம். கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். ஓகே, டைப் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். ஃபைல், சேவஸ். ஓகே, எதுலன்னு கேட்குது. இந்த பிசியில் போயிட்டு நான் டெஸ்க்டாப்லேயே பண்ணுறேன். நீங்கள் டிஇஎஃப் அந்த மாதிரி டிரைவில் பண்ணுறது எப்போதுமே நல்லது. பட் நான் ஒரு சிம்பிளிசிட்டிக்காக டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஓகே, என்ன நேம்லன்னு சொல்லி கேட்குது. நான் சிஏ கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் வேர்டு ஓகே அப்படின்னு சொல்லி நான் பண்ணியிருக்கிறேன். சிஏ வேர்ட் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ அந்த ஃபைல் சேவ் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நேம்லி கிரியேஷன் ஆஃப் அ வேர்ட் ஃபைல் அப்படிங்கிறது பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபார் க்ளோசிங் அ ஃபைல், ஃபைல் க்ளோஸ் அப்படிங்கிறது போகலாம். ஓகே, இப்போ இந்த இதை கிளிக் பண்ணோன்னா மொத்தமாக வேர்டே க்ளோஸ் ஆகிட்டு போயிடும். இதில் ஃபைல் நாம் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் போயிடுச்சு. பட் வேர்டு இருக்குது, வேர்டு லைவாக இருக்குது, ஃபைல் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதான் ஃபைல் க்ளோஸ், க்ளோசிங் த ஃபைல். ரெண்டாவது, அடுத்தது ஓப்பனிங் அ ஃபைல் ஃபைல் ஓப்பன், ஃபைல் நேம், அதுக்கப்புறம் ஓப்பன் கொடுத்தா வந்துடும். இந்த இடத்துல போகிறோம், ஃபைல் ஓப்பன். ஓகே, எதுன்னு சொல்லி கேட்குது. இங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லாட்டி அந்த டிரைவில் போய் பண்ணலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஷுட் டூ. அல்லது இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறோம், என்டையர் வேர்டுமே போயிடும். இப்போ நாம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிச்சுனாக்க, இங்கே டெஸ்க்டாப்பில் தான் இருக்குங்கிறது தெரியுது, அல்லது எந்த டிரைவில் இருக்கோ அங்கே போயிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணோம்னு சொல்லிச்சுனாக்க, கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஓகே, ரைட். இந்த ஃபைலுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓகே, we can give password and protect it. அதை பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபைல், சேவஸ், ஃபைல் நேம், டூல்ஸ் இதில் போயிட்டு ஜெனரல் ஆப்ஷன்ஸில் பாஸ்வேர்ட் டு ஓப்பன், அங்கே தான் நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கணும். நம்பர் கொடுக்கலாம், ஆல்ஃபபெட்ஸ் கொடுக்கலாம், காம்பினேஷன்ஸ் கொடுக்கலாம். திருப்பி அதே பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி ஓகே கொடுத்து சேவ்னு கொடுத்தா அது உங்களுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். ஃபைல், சேவஸ், அதே தான், டெஸ்க்டாப்பில் தான். ஓகே, ஸோ அதே நேம் தான். இந்த இடத்துல டூல்ஸ் கிளிக் பண்ணி ஜெனரல் ஆப்ஷன்ஸ் இதில் போயிட்டு பாஸ்வேர்டு 1234 கொடுத்துட்டேன். ஓகே, ஓகே கொடுங்க. திருப்பி ரீஎன்டர் பண்ண சொல்லி கேட்கும். 1234 ஓகே. திருப்பி சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அந்த ஃபைல் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். திருப்பி இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைலுக்கு பாருங்கள் பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ நான் 123ன்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன், அது தப்பு. அப்போ அது என்ன சொல்லணும்னா பாஸ்வேர்டு இஸ் இன்கரெக்ட்னு சொல்லி சொல்லுது. ஓகே, ஸோ எகெயின் we had to open. ஓகே, திருப்பி பாஸ்வேர்ட் கேட்கும்போது 1234 கொடுத்து என்டர் அடித்தோம் சொல்லிச்சோன்னா we will இன்னும் அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன். க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அந்த பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ஷன் பண்ண ஃபைலை ஓகே ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு வேணும். ஆனால் அதை டிலீட் பண்ணால் டிலீட் ஆயிரும். டிலீட் பண்ணுற அந்த ஃபைல் பேஜ் பாருங்கள். ஓகே, அந்த ஃபைல் டிலீட் ஆயிடுச்சு. நான் திருப்பி வர்றதுக்கு கண்ட்ரோல் செட் கொடுத்தேன், ரீடூ அன்டூ பண்ணதுனால திருப்பி அந்த ஃபைல் வந்துடுச்சு. எகெயின் ஐ ஜஸ்ட் ஓப்பன் திஸ் ஃபைல். பாஸ்வேர்ட் கேட்கும், 1234 என்டர். ஓகே, ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு.
இப்போ அந்த பாஸ்வேர்ட் வேண்டாம் அப்படின்னா ஃபைல் சேவ் அஸ், அதே ஃபைலுக்கு வந்து நம்ம போகிறோம், அதே டிரைவ் அதே இடத்துக்கு போகிறோம். டூல்ஸில் போயிட்டு அந்த பாஸ்வேர்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஜெனரல் ஆப்ஷன்ஸில் போயிட்டு இதை நம்ம வந்து delete பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அந்த ஃபைலுக்கு. இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன், எகெயின் அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாஸ்வேர்டு இல்லாமலே இது ஓப்பன் ஆயிடும், ஏன்னா பாஸ்வேர்டு நம்ம வந்து delete பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் எக்ஸிஸ்டிங் ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் சேவ் போகலாம், அல்லாட்டி Ctrl+S வந்து போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபைலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் an எக்ஸிஸ்டிங் ஃபைல், இதில் புதுசாக ஒன்று சேர்ப்போம், யூனிட் 14. ஓகே, யூனிட் 14. இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணணும். ஓகே, இந்த இது Ctrl+S. ஓகே, கிளிக் பண்ணோன்னா சேவ் ஆயிடுச்சு. அல்லாட்டி இங்கே ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தாலும் அது வந்து சேவ் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்தோம்னா அந்த யூனிட் 14ங்கிறது அதில் வந்து இருக்கும். ஓகே, யூனிட் 14, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் நம்ம டைப் பண்ணது இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, பாஸ்வேர்ட் போட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒரு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எக்ஸிஸ்டிங் ஃபைல் எப்படி சேவ் பண்ணுறது, க்ளோசிங் த ஃபைல் முடிய நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க டேபிள் கிரியேஷன். நாம் வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம வந்து என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணி ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம் வேர்டில். இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம பண்ணலாம் இன்சர்ட், இதுக்கு போயிட்டு இங்கே பாருங்க, தான் டேபிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் வந்து வந்துடும். எத்தனை ரோ வேணுமோ அத்தனை ரோ அத்தனை காலம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 columns அண்ட் 3 rows நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். 3 columns அண்ட் 3 rows. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் தி சீரியல் நம்பர், தென் நேம், அதுக்கப்புறம் மார்க்ஸ். ஓகே, மார்க்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு கீழே வந்து சீரியல் நம்பர் 1, சீரியல் நம்பர் 2. ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் ரோ வேணா இன்சர்ட் பண்ணிக்கலாம், காலம் வேணா இன்சர்ட் பண்ணிக்கலாம், ரோஸ் ஆர் காலம்ஸ் delete பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேமுக்கும் மார்க்ஸ்க்கும் இடையில எனக்கு ஒரு காலம் வேணும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டேன், நேமில் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் காலம்ஸ், ரைட்லேயே லெஃப்ட்லேயான்னு கேட்குது. ரைட் கொடுத்தோன்னா ரைட்டில் வரும், லெஃப்ட் கொடுத்தா லெஃப்ட்டில் வரும். ரைட் கொடுக்குறேன், பாருங்க ரைட்டில் வந்துருச்சு. இதே லெஃப்ட் கொடுத்துருந்தா இது ரெண்டுக்கும் இடையில வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து காலம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். 1க்கும் 2க்கும் இடையில எனக்கு ஒரு ரோ வேணும், ரைட் கிளிக் பண்ணுங்க, 1ல் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்சர்ட். ஓகே, ரோஸ் அபோவ் வேணுமா பிலோ வேணுமான்னு கேட்குது, பிலோ. அப்போ தான் 1க்கும் 2க்கும் இடையில வரும். கிளிக் பண்ணோன்னா வந்துருச்சு. இப்போ எனக்கு ஒரு 3 ரோ வேணும், இந்த 3ஐயும் சூஸ் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இன்சர்ட் போயிட்டு ரோஸ் போகலாம், அல்லட்டு இங்கே கூட இன்சர்ட் சிம்பிள் இருக்கு பாருங்க, இதில் போயிட்டு கூட இன்சர்ட் பிலோன்னு கொடுத்தீங்கன்னா 3 ரோ கீழே வந்துடும், அபோவ் கொடுத்தனா 3 ரோ மேலே போகும். இந்த மாதிரி ரோஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ரோஸ் வந்து நம்ம வந்து delete பண்ணலாம், காலம்ஸ் இன்சர்ட் பண்ணலாம், காலம் delete பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் delete பண்ணும், இந்த 3 ரோ எனக்கு வேண்டாம், ரைட் கிளிக், delete செல்ஸ், delete என்டையர் ரோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 3 ரோவும் போச்சு, எனக்கு delete ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலம் வேண்டாம், ரைட் கிளிக், அந்த delete இதுக்கு போகலாம், இல்லாட்டி இந்த delete கூட போகலாம். போயிட்டு காலம்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி அந்த காலம் மட்டும் போயிடும். அப்போ நம்மளுக்கு 3 காலம் இருக்கும், சீரியல் நம்பர், நேம், மார்க்ஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த டேபிளே வேண்டாம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணி இந்த delete இதில் போயிட்டு delete டேபிள்னே போயிடலாம். delete டேபிள் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேபிளே போயிடும், அவ்வளோதான். ஓகே, ஐ வாண்ட் இட். ஓகே, அந்த டேபிள் வேணும், அதனால் நான் வந்து அண்டு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல delete செல்லில் போயிட்டு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து delete டேபிள்ங்கிற ஆப்ஷனும் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு டேபிள் வந்து delete பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைரக்ஷன். ஓகே, டெக்ஸ்ட் டைரக்ஷன். இப்போ இந்த டெக்ஸ்ட் டைரக்ஷன், இப்போ மார்க்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் டைரக்ஷன் இதை சூஸ் பண்ணுங்க, எந்த மாதிரி வேணும்னு கேட்குது. இப்போ நம்ம இப்படி இருக்குது, ஹரிசான்டலாக இருக்குது, இப்படி நம்ம வந்து கொடுக்கலாம், அல்லது இந்த மாதிரியே நம்ம வந்து கொடுக்கலாம். எப்படி வேணும், ஓகே கொடுங்க, அப்படி பேச்சு பாருங்க மார்க்ஸ் வந்து. ஓகே, எகெயின் இல்லை வேண்டாம் எனக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓகே as far as the direction is concerned ரைட் கிளிக் பண்ணுறோம். ஓகே, டெக்ஸ்ட் டைரக்ஷன் போகிறோம், ஹரிசான்டலாக நம்ம இப்படியே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது மாதிரி ஆயிடும். இந்த விட்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க
இதை ட்ராக் பண்ணி எவ்வளோ இது வேணுமோ அந்த மாதிரி போடலாம், இல்லாட்டி அதுக்கு தனியாக ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு டெக்ஸ்ட் டைரக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த டேபிளுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ், அதில் 2 மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அலைன்மெண்ட் அண்ட் டெக்ஸ்ட் ரேப்பிங் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே உள்ள இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபைல் இந்த இதுதான் டெஸ்க்டாப்பில் இருக்குது, கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் ஒரு ஃபைல் இருக்குது. இதில் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டு அந்த டேபிளுக்கு உங்களுக்கு வந்து அந்த 2 இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். திஸ் இஸ் த டேபிள். இப்போ இந்த டேபிள் பாருங்கள் சென்டரில் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணுங்கள், டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ், சென்டரில் இருக்குது. லெஃப்ட்டில் வேணும்னா இந்த சைடு வந்து வரும், கொடுத்து ஓகே கொடுங்க, லெஃப்ட்டில் போயிடுச்சு டேபிள். பழையபடி சென்டருக்கு கொண்டு வரலாம் அப்படின்னாக்க டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் சென்டர், ஓகே கொடுங்க, சென்டரில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் டேபிள் தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் வந்து தனியாக இருக்குது, டெக்ஸ்ட்டு. இப்போ இந்த டேபிள் இங்கிட்டும் இங்கிட்டலாம் கேப் இருக்குது, இதில் வந்து டெக்ஸ்ட் வரலாம் நம்ம நினச்சோன்னா ரைட் கிளிக் பண்ணி டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அரவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்போ நன்னில் இருக்குது, அரவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அரவுண்ட் தான் கொடுத்துருக்கோமா, கொடுத்தோன்னா இந்த இதெல்லாம் வந்து பாருங்கள் இங்கே வந்துருக்கு பாருங்கள், அட்வான்டேஜஸ் ஓகே அப்படிங்கிறது அந்த டேபிளை ஒட்டி வரதெல்லாம் அங்கே வந்து வந்துடும். டேபிள் இன்னும் கூட தனியாக கொண்டு போயிடலாம் நெக்ஸ்ட் பேஜுக்கு. ஓகே, we can take it to the next page so that it will be clear for you. இப்போ பாருங்கள் அரவுண்டில் இருக்கா. இப்போ அது வேண்டாம், அரவுண்டில் வேண்டாம், வெறும் டேபிள் மட்டும் தான் எனக்கு வேணும். அப்போ இதை டேபிள் சைடில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் கிளிக் பண்ணி நன் சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேபிள் மட்டும் இருக்கும், டெக்ஸ்ட் வந்து கீழே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் அலைன்மெண்ட்டும் டெக்ஸ்ட் ரேப்பிங்கும். அடுத்தது ஃபார்மேட்டிங் தி டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா போல்டு பண்ணலாம், Ctrl+B, இட்டாலிசைஸ் பண்ணலாம், சாய்வாக வரும் இல்லையா, Ctrl+I, அண்டர்லைன் பண்ணலாம், Ctrl+U. அது எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். இதுதான் யூனிட் இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங்கிறத. இப்போ நான் இது வந்து போல்டு பண்ண போகிறேன், Ctrl+B, இல்லாட்டினா இந்த சிம்பிள் போல்ட் ஆகி தெரியுதா பளிச்சுன்னு. இப்போ அதே இது வந்து நான் வந்து இது வந்து இட்டாலிசைஸ் சாய்வாக வருது, இட்டாலிசைஸ் ஆயிருக்கா. அடுத்தது இது அண்டர்லைன் பண்ணணும்னா யூ அண்டர்லைன், எது வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எனக்கு இட்டாலிசைஸ் அண்டர்லைன் போதும், போல்டு வேண்டாம். திருப்பி அந்த பியை கிளிக் பண்ணிங்கன்னா போல்டு போயிடும். இப்போ இதுக்கு வந்து இட்டாலிசைஸ் வேண்டாம், திருப்பி இந்த ஐயை கிளிக் பண்ணனா போயிடும், அண்டர்லைன் மட்டும் இருக்குது. அண்டர்லைன் வேண்டாம்னா அதை சூஸ் பண்ணி யூ கொடுத்தோன்னா அண்டர்லைன் வந்து போயிடும். திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து பண்ணலாம், போல்ட் பண்ணுறது, இட்டாலிசைஸ் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, ஃபார்மேட்டிங் தி டெக்ஸ்ட். பேராகிராஃப் அலைன்மெண்ட். இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அதில் வந்து லெஃப்ட் ஓரியன்டாக வேணும்னா Ctrl+L, ரைட் ஓரியன்டாக வேணும்னா Ctrl+R, சென்டரில் வேணும்னா Ctrl+E, ஜஸ்டிஃபைடு லெஃப்ட்டும் ரைட்டும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா Ctrl+J. இந்த இது எடுத்துக்கலாம். இந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்டு. ஓகே, இந்த டெக்ஸ்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போ. ஓகே, அதை மட்டும் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் தனியாக வச்சுக்குவோம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜஸ்டிஃபைடில் இருக்குது, லெஃப்ட்டும் ரைட்டும் உங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபை ஆகிருக்கு இந்த பேராகிராஃபை பொறுத்த மட்டும். ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து லெஃப்ட் ஓரியன்டாக கொண்டு போகிறேன், Ctrl+L, அல்லாட்டி இது அலைன் லெஃப்ட். பாருங்கள் லெஃப்ட் மார்ஜின் மட்டும் கரெக்டாக இருக்கும், இது பாருங்கள் ஜிக்ஸாக்காக வந்துட்டு இருக்கு, என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இதே ரைட் சைடாக வரணும், Ctrl+R, இந்த இது அலைன் ரைட், ரைட் மார்ஜின் வந்து கரெக்டாக இருக்கும், லெஃப்ட் வந்து ஜிக்ஸாக்காக இருக்கும். சென்டரில் வேணும் Ctrl+E, பாருங்க சென்டர் வந்து கரெக்டாக இருக்கும், இந்த லெஃப்ட் ரைட்டு அதுக்கு ஜிக்ஸாக்காக இருக்கும். லெஃப்ட்டும் இருக்கணும் ரைட்டும் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் டாக்குமெண்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இது ஓகே Ctrl+J ஜஸ்டிஃபை. இப்போ வந்து பாருங்கள் இந்த மார்ஜின் வந்து லெஃப்ட்டும் ரைட்டும் கரெக்டாக போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அலைன்மெண்ட். பேராகிராஃப் ஸ்பேசிங், ஒரு 2 பேராகிராஃப்க்கு இடையில நம்ம வந்து ஸ்பேசிங் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது, இதை ஒட்டி அப்படியே இருக்குது, ஆனால் ஸ்பேசிங் இல்லை. இப்போ வேணும்னா இந்த இடத்துல கொடுக்கலாம், இந்த இது கிளிக் பண்ணுங்க, பேராகிராஃப் பிஃபோர். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம், கொடுத்து அந்த இடத்துல இறங்கும் பேராகிராஃப். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும், பாருங்க ஸ்பேஸ் கிடைக்குது. எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். பேராகிராஃப் ஸ்பேசிங் வந்து நாம் வந்து அந்த மாதிரி கூட we can give it. ஓகே, சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங். சிங்கிள் லைன் ஸ்பேசிங்னா Ctrl+1, டபுள் லைன் ஸ்பேசிங்னா Ctrl+2, 1.5 லைனுக்கு வந்து Ctrl+5, அது தவிர 1.1, 3 இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து கொடுக்கலாம்.
இப்போ வந்து பாருங்க ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உள்ளது தான் ஸ்பேஸ். ஓகே, இதுல வந்து பாருங்க இப்போ இருக்கிற ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இதே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஸ்பேஸ் வந்து கூட்டுறோம். ஓகே, கண்ட்ரோல் பிளஸ் 2 டபுள் லைன் ஸ்பேசிங், கண்ட்ரோல் பிளஸ் 1 சிங்கிள் லைன் ஸ்பேசிங், 1 லைன் ஸ்பேசிங், கண்ட்ரோல் பிளஸ் 5 1.5 லைன் ஸ்பேசிங். இந்த இது சிம்பிள் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி அமைச்சிருச்சுனாக்க அந்த லைன் ஸ்பேசிங்க்கு இது பேராகிராஃப்ல இதுதான் லைன் ஸ்பேசிங், லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங். இதை கிளிக் பண்ணி இப்போ பாருங்க 2 வேணா இதை சூஸ் பண்ணிக்கிறோம். 2 லைன் ஸ்பேசிங் ஆயிடுச்சு, ஒரு லைனுக்கு இருக்கும். 2.5 போகலாம், 3 கூட போகலாம். ஓகே, we can go for 3. ஓகே, 1.15 கூட இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கு which we can make use of. ஓகே, ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங்கை பொறுத்த மட்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் லே அவுட்டு. மார்ஜின் ஃபர்ஸ்ட் நார்மலா, நேரோவா, வைடு எப்படி வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நார்மல்ல இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடம் லே அவுட்ல போயிட்டு மார்ஜின் ஃபர்ஸ்ட். ஓகே, மார்ஜின் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த பேஜில் வந்துடணும். நம்ம நம்பர் ஆஃப் பேஜஸை குறைக்க விரும்புகிறோம். இப்போ வந்து 19 பேஜஸ் இருக்கு, பேஜஸ் வந்து குறைக்கணும். அப்போ வந்து நேரோ மார்ஜின் போயிடலாம். நேரோ மார்ஜின் போனோம்னா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த சைடு மார்ஜின் பாருங்க கம்மியாயிருச்சு, 18 பேஜஸ்ல முடிஞ்சிருச்சு. ஓகே, பட் நம்ம வந்து இதை வந்து ஃபைல் பண்றதுக்குலாம் அது வந்து முடியுமா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் கரெக்டா. ஓகே, ஸோ அப்படி மார்ஜின் போகலாம். அல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வைடு டெக்ஸ்ட் ரொம்ப கம்மி, இந்த சைடு நிறைய கேப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபைல் பண்ணணும், இந்த பக்கம் ஏதாவது நோட்ஸ் எழுதணும் அப்படிங்கறதுக்காக நம்ம நினைச்சோம்னா இப்படி கூட போகலாம். பேஜஸ் வந்து கூடுது, 22 ஆகுது. ஓகே, ஸோ அந்த மாதிரியும் மார்ஜின் நார்மல் இருக்கு, நேரோ இருக்கு, வைடு இருக்கு, எது வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கஸ்டம் செட்டிங் நம்ம வேணாலும் நம்ம எப்படி வேணுமோ மார்ஜின் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு மார்ஜின். மார்ஜினுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரியன்டேஷன், போர்ட்ரேயா இல்லாட்டி லேண்ட்ஸ்கேப்பா. இப்போ ஒரு பேப்பர் வந்து A4 பேப்பரில் நம்ம வந்து நேராக அதை இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போர்ட்ரேயில் இருக்குது. இப்போ லேண்ட்ஸ்கேப்னா நீளம் வந்து அகலமாகவும் அகல நீளமாயிரும், லென்த்தும் பிரெட்டும் அப்படியே மாறிக்கும். அது வந்து போர்ட்ரேலேருந்து லேண்ட்ஸ்கேப்னு சொல்லிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், கிளிக் பண்ணோன்னா இந்த சைடு அதிகமாயிடுச்சு. ஓகே, இந்த பெர்சன்டேஜை குறைச்சிடுவோம், 100% நம்ம வந்து வச்சுக்குவோம். இதுதான் கரெக்டான டாக்குமெண்ட் இருக்கிறது. இது வந்து பாருங்க, இது வந்து லேண்ட்ஸ்கேப்பு. இதே போர்ட்ரேனா இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்ல வைக்கும்போது பேஜ் நம்பர் 24 வருது, போர்ட்ரேல போகும்போது பேஜ் வந்து உங்களுக்கு வந்து குறையும், 19 வருது. சில இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இப்படி தான் கொடுக்கணும், இவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறதும் நம்ம வந்து போய்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனாக்க சைஸ் A4 வச்சுக்கலாம், A5 வச்சுக்கலாம், லீகல் சைஸ் கூட நம்ம வந்து போகலாம். ஓகே, லென்த்தியா போகிறதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சைஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீகல் போனோம்னா பேஜ் குறையும். 19 இருக்கா, லீகல் கொடுப்போம், எவ்வளோ வருதுன்னு பாருங்க, 15 பேஜஸ்ல இது வந்து முடிஞ்சிருது லென்த்தி பேப்பர் யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் A4 வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், லெட்டர் யூஸ் பண்ணலாம். A3ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, A3லாம் போனால் இன்னும் பேஜஸ் வந்து குறைஞ்சிருது. ஓகே, இந்த சைடு லென்த் அதிகமாக இருக்குது, பிரெட் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி வேணுமோ நாம் வந்து அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். A4 போயிடுவோம். ஓகே, ஸோ இட் இஸ் 18 பேஜஸ் A4ன்னு சொல்லி சொல்லும்போது, லெட்டராக இருந்தால் 19 பேஜஸில் இருந்தது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க காலம்ஸ். இப்போ ஏற்கனவே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் காலமில் இருக்குது, ஒரே ஒரு இதுதான். இப்போ இது வந்து டபுள் காலமாக யூஸ் பண்ணலாம், 3 காலம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது காலம்ஸ் 2 காலம்ஸ்னு கொடுத்தோன்னா இப்போ 18 பேஜஸ் இருக்கா, 2 காலம்ஸ் கொடுக்குறோம். ஸோ 2 காலமாக அதே பேஜில் வருது. ஓகே, ஸோ இதுலேருந்து இது முடிய படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கிட்டு இருந்து ரீட் பண்ணணும். பாருங்கள் 15 பேஜஸாக குறைஞ்சிருச்சு. இது நம்ம வந்து 3 காலம்ஸ் வேணால் 3 காலம்ஸ் போகலாம், அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. சம்டைம்ஸ் 3 போகும்போது பேஜ் கூட இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா இந்த இதெல்லாம் மாறுறதுனால செட்டிங்ஸ் வந்து. ஸோ லெட் அஸ் கோ ஃபார் 1 காலம், இப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு காலம். தென் பேஜ் நம்பர் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம், டாப்பில் பண்ணலாம், பாட்டமில் பண்ணலாம், அதுவுமே வந்து சென்டரில் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க சென்டரில், லெஃப்டில், ரைட்டில் எதில் வேணாலும் பண்ணலாம். இதில் வந்து பாருங்கள் ரைட்டில் இருக்குது பேஜ் நம்பர் வந்து. ஓகே, ஸோ டாப் ரைட் கார்னரில் வந்து இருக்குது. இந்த இது பேஜுக்கு நம்ம பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்சர்ட்டு இங்கே வந்து வரும் பாருங்கள், பேஜ் நம்பர், இன்சர்ட் பேஜ் நம்பர், டாப் ஆஃப் த பேஜ். அதில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் ரைட் கார்னர், எஸ்கேப் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து 1 பேஜ் நம்பர் 1 அங்கே வந்துருச்சு. இதே இது நான் வந்து பாட்டமில் வேணும், இன்சர்ட் பேஜ் நம்பர், பாட்டம் ஆஃப் த பேஜ், சென்டரில் வேணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் கிவ் இட் ஹியர், எஸ்கேப் கொடுங்க. இப்போ வந்து பாருங்கள் இதுதான் இந்த பேஜ். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து இருக்குது. இந்த மாதிரி பேஜ் நம்பர் வந்து போகும்.
ஓகே. ஸோ அதிலேயே ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. எப்படி பேஜ் நம்பர் தொடங்கணும், இது பண்ணணுங்கிறதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அத வந்து அப்புறமா வந்து படிச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க, இந்த இது முடிச்சுட்டோம். தென் ஃபாண்ட். என்ன ஃபாண்ட் வேணுமோ அத சூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் என்ன வேணுமோ அத வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம். ஃபாண்ட்க்கு வந்து கலர் கூட வந்து குடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட் போலாம். ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கனெக்டிவிட்டிங்கிறது. இதுக்கு வந்து என்ன ஃபாண்ட்? ஹோம் போயிருங்க. புக்மேன் ஓல்டுல இருக்கு. நான் அத வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டைம்ஸ் நியூ ரோமன் மாத்திக்கிறேன். டைம்ஸ் நியூ ரோமன் மாத்திட்டு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18ல இருக்கு. ஐ கோ ஃபார் 24. ஓகே. ஃபாண்ட் சைஸ் மாத்திட்டேன். கலர் வந்து ரெட்ல இருக்கிறத பிளாக்ல போட்டுறேன். ஏபிள் டு ஃபாலோ? அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் நியூ ரோமன், ஃபாண்ட் சைஸ் வந்து 24, கலர் வந்து இது. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க, இத சூஸ் பண்ணி டைம்ஸ் நியூ ரோமனுக்கு பதிலா புக்மேன் ஓல்ட் ஸ்டைல் போறேன். ஓகே. ஃபாண்ட் சைஸ் 12க்கு பதிலா ஐ கோ ஃபார் 14. ரைட்? இப்போ இதுல இந்த அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர்ங்கிறதுக்கு மட்டும் ஃபாண்ட் நான் வந்து மாத்தணும்னு நினைக்கிறேன். கலர் ஐ புட் இன் ரெட். அவ்வளவுதான். எது எதுக்கு வேணுமோ அது எதுக்கு நம்ம வந்து ஃபாண்ட் கலர் மாத்திக்கலாம். இதான் ஃபாண்ட், ஃபாண்ட் சைஸ் அண்ட் கலர். ஃபாண்ட் நிறைய இருக்கு. ஏரியல் இருக்கு, ரூபி ஃபோர்வர்ட், இந்த ரூபி சிம்பிள்க்குலாம் அதை யூஸ் பண்ணலாம். ஏரியல் பிளாக், இந்த மாதிரி நிறைய வந்து ஃபாண்ட் வந்து இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க, டெக்ஸ்ட் ஹைலைட் கலர். ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைச்சா அதுக்கு வந்து ஹைலைட் கலர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா CASங்கிறத ஹைலைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதான் ஹைலைட்டர். கிளிக் பண்ணீங்கன்னா எல்லோ வந்துருச்சா? ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். ஆர் இந்த லைன் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். சூஸ் பண்ணுங்க. ஓகே. சூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கலர் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு டெக்ஸ்ட் ஹைலைட் பண்றது அப்படிங்கிறது. ஸோ எதுக்கு தேவையோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷிஃப்ட் கேப்ஸ் லாக். இது வந்து கீபோர்டில் இருக்கும். நம்ம வந்து கேபிட் லெட்டர் வேணும் அப்படின்னா அந்த ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணோம்னா கேபிட் லெட்டர் வரும். பாருங்க, இப்போ யூனிட் 14. இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ங்கிறதுல நான் வந்து பண்ணுறேன். எஸ்ங்கிறது ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நான் பண்ணுறேன். கேபிட்டல் உள்ளது. ஷிஃப்ட்டை விட்டுட்டோம்னா ஸ்மால் லெட்டரில் வரும். இதே கேப்ஸ் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணால் கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து வரும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் அண்ட் கேப்ஸ் லாக் பற்றி. சேஞ்ச் கேஸ். நீங்கள் வந்து இதை வந்து லோயர் கேஸு, அப்பர் கேஸு, இதுக்கெல்லாம் நம்ம வந்து மாற்றலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க இந்த ஃபைல் போகும். கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங். இதை வந்து நான் வந்து என்ன பண்ண நினைக்கிறேன் அப்படின்னாக்க அப்பர் கேஸ் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சேஞ்ச் கேஸ். அப்பர் கேஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல வந்துருச்சா? இப்போ நான் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ல வரும்னு நினைக்கிறேன். லோவர் கேஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல வந்துருச்சா? இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா வேர்டினுடைய துவக்கம் மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல வரணும். அப்போ சியும் ஏயும் மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல வரணும். கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட். சியும் ஏயும் மட்டும் கேபிட்டல் வருது. இப்போ இதே சியும் ஏயும் மட்டும் ஸ்மால் லெட்டர், மற்றதெல்லாம் கேப்ஸ்ல இருக்கணும். டபுள் கேஸ். சியும் ஏ மட்டும் ஸ்மால்ல இருக்கு, மீதி எல்லாம் கேப்ஸ்ல இருக்கு. ஸோ இப்படி எப்படி வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. சென்டென்ஸ் கேஸ் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே. அல்லாட்டி கேபிட்டலைஸ் ஈச் வேர்ட், வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ தட். ஓகே. அது வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து புல்லட்ஸ். ஓகே. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்பரிங். ரெண்டு சேர்த்து பார்க்கலாம். புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். இப்போ புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் சொல்லி சொல்லும்போது நாம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க சில இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பாருங்க, இதுதான் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்ல நம்பரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 முடிய. ஓகே. இந்த இதில் போகிறோம். இதான் நம்பரிங். ஓகே. எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, பிராக்கெட்டுக்குள்ள 1 2 3 4 இருக்கு. ஏற்கனவே எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கு. ஓகே. இப்போ ஏபிசிடி இப்படி மாத்திக்கலாம். அல்லது 1 2 3, 1க்கு அப்புறம் பிராக்கெட், 2க்கு அப்புறம் 3க்கு அப்புறம் பிராக்கெட், அந்த மாதிரியும் மாத்தலாம். அல்லது வெறும் 1 2 3 4. பாருங்க, வெறும் 1 2 3 4 7 5 6 7 வருது. ஓகே. ஐ வாண்ட் திஸ். அல்லது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பதிலா நான் வந்து ஏபிசிடி பிராக்கெட்டுக்கு அதுக்கப்புறமா வரணும். எப்படி வேணாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால் நம்பரிங். இதே புல்லட்ஸ் அப்படின்னா இது இந்த சிம்பிள்ஸ்ல என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். சே ஐ யூஸ் திஸ் சிம்பிள் மாறிடுச்சா? அல்லாட்டி வந்து ஐ வாண்ட் டிக் மார்க். எப்படி வேணாலும் நம்ம வந்து மாத்திக்கலாம். திஸ் இஸ் கால் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங். அப்புறம் இண்டென்ட் பண்றது வந்து ஸ்பேசிங் கொடுக்கறது வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லாட்டி டிக்ரீஸ் பண்ணலாம். தட் இஸ் கால்டு இண்டென்ட் அப்படிங்கிறோம். ஓகே. இண்டென்ட்ங்கிறது ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது இல்லை டிக்ரீஸ் பண்றது. இந்த இடத்துல நான் பண்றேன். நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடம். ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இண்டென்ட் இன்க்ரீஸ் பண்றேன். கிளிக் பண்றேன். தள்ளிடுச்சா? ஒரு 5 ஸ்பேஸ் தள்ளி போயிடுச்சு. இன்னும் ப்ரெஸ் பண்ணோம்னா இன்னும் தள்ளி போயிடும் அந்த பேர் அப்படியே. இதுதான் இன்க்ரீஸ் இண்டென்ட்.
குறைக்கணும் அப்படின்னா டிக்ரீஸ் இண்டென்ட், குறைக்க குறைக்க இந்த சைடு வந்துடும் அது. ஓகே, டிக்ரீஸ் இண்டென்ட். ஓகே, அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாம். எல்லாமே செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏ, காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி அண்ட் தென் கண்ட்ரோல் வி. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த பேராகிராஃப் இருக்கு, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணால் கண்ட்ரோல் ஏ கொடுத்தா நான் செலக்ட் ஆல். ஓகே, எஸ்கேப் கொடுத்துட்றேன், வேண்டாம். ரைட், இந்த பேரை மட்டும் நான் காப்பி பண்ணணும். இதை சூஸ் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் சி கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த ஆப்ஷனில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி சூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கண்ட்ரோல் ப்ளஸ் சி காப்பி பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல வேற எங்கேயோ வேற ஐ வாண்ட் நான் எங்கேயே பண்ணி காமிக்கிறேன், கண்ட்ரோல் வி. ஓகே, அல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ அதே இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோமா, திஸ் இஸ் கால் காப்பி பேஸ்ட். இதே வேற ஒரு ஃபைலையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு டூ இட் ஹியர், அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி வச்சு எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் காப்பி பேஸ்ட். இதே கட் அண்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் வி, இதை முதல்ல வந்து delete பண்ணிடுவோம். இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ண நினைக்கிறேன். ஓகே, கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல நான் பேஸ்ட் பண்ணேன், சரி தேர்ட் பாயிண்ட் ஃபுல்லாக நான் இதை வந்து என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல இது வேண்டாம், கட் பண்ணுறேன், கண்ட்ரோல் எக்ஸ், அல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி கட்டு, அல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சூஸ் பண்ணி பண்ணும்போது வரும். ஓகே, இப்போ இதை சூஸ் பண்ணி இப்படி பண்ணோம்னா அந்த கட் ஆப்ஷன் வரும். ஓகே, அல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க கண்ட்ரோல் எக்ஸ். இப்போ இது எங்கே வேணுமோ அங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் பி. அப்போ இது இங்கே வந்துருச்சு, டெய்லர் மேட் சாஃப்ட்வேர் ஃபுல்லாக இந்த ஃபைலுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஃபைலுக்கு போனீங்கன்னா அது போயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, அது இல்லை, அதான் நம்ம வந்து கட் அண்ட் பேஸ்டினுடைய இது கட் பண்ணோம். தேர்ட் பாயிண்ட் ஃபுல்லாக இங்கே இல்லை, கட் பண்ணியாச்சு. ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க பண்ணது வந்து நம்ம வேண்டாம்னு நினைக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பண்ணது வந்து தப்பு பண்ணிட்டோம், அது வந்து திருப்பி வந்து வேணும், ஏற்கனவே பண்ணது வந்து வேண்டாம். அப்போ வந்து அன்டூ, கண்ட்ரோல் ப்ளஸ் Z, ரீடூ பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் Y. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க கண்ட்ரோல் Z கொடுத்தோம் அப்படின்னா கட் பண்ணது வந்து திருப்பி வந்துடுச்சு. ஓகே, இல்லை கட் பண்ணதான் அப்படின்னா ரீடூ. அன்டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வந்து அன்டூ, கண்ட்ரோல் ப்ளஸ் Z. ரீடூக்கு வந்து இந்த சிம்பிள் இல்லைன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் Y கொடுத்தோம்னா திருப்பி பேஜ் ரீடூக்கு வந்து. இதான் அன்டூ அண்ட் ரீடூக்குள்ளது. ஸோ அன்டூ வந்துடும், ரீடூ பண்ணால் திருப்பி போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஒரு புது டாக்குமெண்ட் நம்ம வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இருக்கிறோம் இந்த இதில் ஒரு புது டாக்குமெண்ட் டக்கு நம்ம கிரியேட் பண்ணணும், கண்ட்ரோல் ப்ளஸ் என். நான் கிளிக் பண்ணேன், ஒரு புது டாக்குமெண்ட் வந்துருச்சு பாருங்க, கண்ட்ரோல் ப்ளஸ் என், ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்துருச்சு. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இல்லஸ்ட்ரேஷன் 1 உங்களுக்கு வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்கோம். இதை ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்து இதை டைப் பண்ணி போல்ட் பண்ணணும், இட்டாலிசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து எடுத்துக்குவோம். எந்த இடத்துல இருக்குது இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது, கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்து தேடலாம். ILLUS கொடுக்கும்போதே இல்லஸ்ட்ரேஷன் இருந்தால் வந்துடும். எஸ் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த இல்லஸ்ட்ரேஷனுங்கிறதுக்கு வந்து போயிடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன் அப்படி நிற்கும். என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பேரா ஓகே இதுக்கு வந்து டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் முதல்ல. ஸோ கண்ட்ரோல் சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வி. என்னென்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல இந்த நேம் வந்து போல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நேம் வந்து போல்ட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்தோன்னா போல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஃபாதர் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் புக் கீப்பிங்க்கு வந்து சிங்கிள் கோட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இதில் இருக்குது உங்களுக்கு. ஸோ கீபோர்டில் இருக்கும் சிங்கிள் கோட், அதில் சூஸ் பண்ணி புக் கீப்பிங்கில் வந்து அந்த கோட் வந்து முடியணும். போட்டாச்சு. நெக்ஸ்ட் யூரோப் வந்து இட்டாலிசைஸ் பண்ணணும். யூரோப்பை சூஸ் பண்ணுங்கள், சூஸ் பண்ணி கண்ட்ரோல் ஐ கொடுத்தோன்னா இட்டாலிசைஸ் ஆயிரும். அப்புறம் டபுள் என்ட்ரிங்கிறத அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்காங்க, டபுள் என்ட்ரி. ஓகே, ஸோ டபுள் என்ட்ரி வந்து நம்ம வந்து முதல்ல வந்து சூஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்தா அண்டர்லைன் ஆயிடுது. அதுக்கப்புறம் செலக்ட் த ஃபுல் டெக்ஸ்ட் அண்ட் சேஞ்ச் த ஃபாண்ட் ஸ்டைல் டு ஏரியல் அண்ட் ஃபாண்ட் சைஸ் 10. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபுல்லாக சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. ஓகே, இது வந்து ஏரியல் ஃபாண்ட் சைஸ் 10. இதான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருந்த அந்த இல்லஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங்கில் MS எக்ஸல் பற்றி அதனுடைய பேசிக்ஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் ஃபர்தர் டிஸ்கஷன் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது வந்து cecildolston@gmail.com அப்படிங்கிற இமெயிலை வந்து தொடர்பு கொள்ளுங்கள்.
என்னுடைய யூடியூப் சேனல் செசில் டால்ஸ்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.